அவர் நம்மில் உயிர்த்தெழட்டும். வரவேற்கிறேன். இவ்விளக்க காட்சியை முனைவர் சு. ஜோசப் அருள் ஜெயராஜ் அவர்கள் வழங்குகிறார். இதில் பகிரப்பட்டுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக தோன்றினால் தயவு கூர்ந்து இக்காணொளியை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளவும். அவர் நம்மில் உயிர்த்தெழட்டும் என்ற சொற்றொடர் பின்வரும் எண்ணங்களை நமக்குள் எழுப்புகிறது. உயிர்ப்பு என்ற சொல் ஒரு பெயர்ச்சொல்லாக பயன்படுத்தப்படாமல் ஒரு வினைச்சொல்லாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்வதன் மூலம் உயிர்ப்பு என்பது ஒரே நாளில் கொண்டாடப்படும் ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, அது நமக்குள்ளே தொடர்ந்து நடைபெற வேண்டிய ஒரு தொடர்ச்சியான செயல்முறை என்பதை இச்சொல் உணர்த்துகிறது. புதுப்பித்தல். நமது இருண்ட நேரங்களில், அது நம்பிக்கையற்ற நிலையினாலோ அல்லது பாவத்தாலோ குறிக்கப்பட்டாலும், கிறிஸ்து நமக்குள்ளே எழுந்து ஒரு புதிய விடியலை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலாக இச்சொல் அமைகிறது. அகமாற்றம். வெறும் வெளிச்சடங்குகளுக்கு அப்பாற்பட்டு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமது பண்பிலும் செயல்களிலும் ஒரு ஆழமான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதே இந்த கருத்தின் சாரம். கடவுளின் இரக்கமும் உயிர்த்தெழுதலும் நமக்குள்ளே இன்னும் மலரக்கூடும் என்ற நம்பிக்கையை இது ஊட்டுகிறது. உயிர்ப்பு கிறிஸ்துவ நம்பிக்கையில் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்றாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூர்கிறது. அவர் சிலுவையில் அறையப்பட்ட 3ஆம் நாளில் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்ததை. அதன் பின்னணி மற்றும் முக்கியத்துவம் குறித்த சில கூடுதல் குறிப்புகள் இங்கே வழங்கப்படுகின்றன. பொருள். உயிர்ப்பு சாவின் மீதான ஒரு வாகையாகவும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மனிதகுலத்தின் விடுதலையாகவும் கருதப்படுகிறது. இது புதிய வாழ்வின் சின்னமாக விளங்குகிறது. மாறும் திருவிழா. உயிர்ப்பு விழா ஒவ்வொரு ஆண்டும் ஒரே நாளில் வருவதில்லை. இது வசந்தகால சம இரவு நாளுக்கு பிறகு வரும் முதல் முழு நிலவை தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமையில் கொண்டாடப்படுகிறது. தவக்காலம். உயிர்ப்பிற்கு முன் கடைபிடிக்கப்படும் 40 நாட்கள் இறைஞ்சலும் உண்ணா நோன்பும் தவக்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இது சாம்பல் புதன் அன்று தொடங்கி உயிர்ப்பு ஞாயிறு வரை நீடிக்கும். புனித வாரம். ஹோலி வீக். உயிர்ப்பிற்கு முந்தைய வாரம் புனித வாரம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் இயேசுவின் கடைசி இரவு உணவு, பெரிய வியாழன், ஹோலி தர்ஸ்டே, மற்றும் சிலுவை மரணம், புனித வெள்ளி, ஹோலி ஃப்ரைடே ஆகியவை நினைவு கூறப்படுகின்றன. உயிர்ப்பு என்பது வெறும் சமய நம்பிக்கை மட்டுமல்ல, வரலாற்று முறையாகவும் சில ஆதாரங்களை அடிப்படையில் விவாதிக்கப்படுகிறது. இதை விளக்குவதற்கு அறிஞர்கள் பெரும்பாலும் குறைந்தபட்ச உண்மைகள் என்ற முறையை பயன்படுத்துகிறார்கள். உயிர்ப்பு உண்மையானதற்கான முக்கியமான 5 ஆதாரங்கள் இதோ இருக்கின்றன. இயேசுவின் சாவு உறுதி செய்யப்பட்டது. அவர் சிலுவையில் அறையப்பட்டு இறந்தார் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள். ரோமானிய வீரர்கள் சாவை உறுதி செய்வதில் வல்லவர்கள். ஒரு முறை கூட யாரும் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் பிழைத்ததாக வரலாறு இல்லை. வெற்று கல்லறை. இயேசுவின் உடல் வைக்கப்பட்ட கல்லறை 3ஆம் நாளில் வெறுமையாக இருந்தது. இயேசுவின் எதிரிகளான யூத தலைவர்களே கல்லறை வெறுமையாக இருந்ததை மறைமுகமாக ஒப்புக்கொண்டனர். சீடர்கள் உடலை திருடிச் சென்றனர் என்ற அவர்களின் கூற்றே உடல் அங்கு இல்லை என்பதற்கு சான்று. தோல்வியுற்ற எதிர்வாதங்கள். ரோமானிய அல்லது யூத அதிகாரிகளால் முடிந்திருந்தால் தொடக்ககால திரு அவை இயக்கத்தை நசுக்குவதற்கு இறந்த இயேசுவின் உடலை அவர்கள் கொண்டு வந்திருப்பார்கள். ஆனால் இறந்த இயேசுவின் உடல் அவர்களால் ஒருபோதும் கொண்டு வரப்படவில்லை. இயற்பியல் இயல்பு. இறப்பிற்கு பின்னர் இயேசுவின் தோற்றங்கள் வெறும் கணநேர பார்வைகளாக இருக்கவில்லை. அவரை கண்டவர்கள் அவரை தொட்டதாவதும் அவருடன் உணர்ந்ததாவதும் அவருடன் உரையாடியதாவதும் விவரித்தனர். இது வெறும் மாயத் தோற்றங்கள் என்பதற்கான இயலுமை கூரை நீக்குகிறது. நேரில் சாட்சிகள். உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு பலருக்கு காட்சியளித்தார். பேதுரு, யாக்கோபு மற்றும் 500க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் அவரை பார்த்ததாக பதிவுகள் உள்ளன. அவர்கள் இயேசுவை தொட்டு பார்த்ததாகவும் அவருடன் அமர்ந்து உணவு உண்டதாகவும் விபிலம் கூறுகிறது. சீடர்களின் வியக்கத்தக்க மாற்றம். இயேசு இறந்தபோது பயந்து ஓடி ஒளிந்த சீடர்கள் சில நாட்களில் துணிச்சலாக வீதியில் இறங்கி இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று முழங்கினார்கள். அவர்கள் தங்கள் உயிருக்கே கேடு வந்தபோதும் வதை செய்யப்பட்ட போதும் அந்த நம்பிக்கையை விட்டுக் கொடுக்கவில்லை. ஒரு பொய்க்காக யாரும் தன் உயிரை ஈகை செய்ய மாட்டார்கள். எதிரிகளின் மனமாற்றம்.
இயேசுவை அதுவரை நம்பாத அவரது தம்பி யாக்கோபு, கிறிஸ்துவர்களை துன்புறுத்திய சவுல் அல்லது பவுல் ஆகியோர் உயிர்த்தெழுந்த இயேசுவை நேரில் கண்டதாக கூறி தங்கள் வாழ்க்கையையே மாற்றிக்கொண்டனர். இந்த கருத்துக்களை விளக்க லீ ஸ்ட்ரோபெல் அல்லது வில்லியம் லேன் கிரேக் போன்றவர்களின் ஆய்வுகள் சிறந்த ஆதாரங்களாக கருதப்படுகின்றன. அவர்களது ஆய்வுகளின் முக்கிய கூறுகள் இதோ இருக்கின்றன. 1. லீ ஸ்ட்ரோபெல், த கேஸ் ஃபார் கிரைஸ்ட். இவர் ஒரு முன்னாள் புலனாய்வு இதழாளர். ஒரு இறை மறுப்பாளராக இருந்த இவர் தனது மனைவி கிறிஸ்துவ சமயத்தை தழுவியபோது இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு பொய் என எண்பிக்க முயன்றார். மருத்துவ ஆதாரம்: இயேசு சிலுவையில் உண்மையிலே இறந்தாரா அல்லது மயக்கமடைந்தாரா என்பதை மருத்துவர்களிடம் கேட்டார். அவரது உடல் வதை செய்யப்பட்ட முறை, ஈட்டியால் குத்தப்பட்ட போது நீர் பிரிந்து வந்தது போன்றவை அவர் உயிரிழந்ததை உறுதி செய்தன. சட்டமுறையான சான்றுகள்: 500க்கும் மேற்பட்ட நேரடி சாட்சிகளின் வாக்குமொழிகள் ஒரு நீதிமன்றத்தில் எவ்வளவு வலுவாக இருக்கும் என்பதை அவர் ஆராய்ந்தார். 2. வில்லியம் லேன் கிரேக், த சன் ரைசஸ். இவர் ஒரு சிறந்த மெய்யலாளர், இறையலாளர். இவர் வெற்றுக்கல்லறை என்ற வரலாற்று வாதங்களை முன்வைக்கிறார். பெண்களின் சாட்சியம்: அக்கால யூத பண்பாட்டில் பெண்களின் சாட்சியம் நீதிமன்றங்களில் ஏற்கப்படாது. ஒருவேளை இயேசுவின் சீடர்கள் உயிர்த்தெழுதல் கதையை இட்டுக்கட்டிய கதையாக இருந்திருந்தால் ஒரு ஆணை கொண்டுதான் அந்த சாட்சியத்தை சொல்லியிருப்பார்கள். ஆனால் திருவிபிலத்தில் பெண்களே முதலில் இயேசுவை கண்டதாக கூறப்பட்டுள்ளது. இது அச்செய்தி உண்மை என்பதை காட்டுகிறது. இறந்த உடல் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை: அரிமத்திய ஊர் யோசேப்பு என்பவருக்கு சொந்தமான கல்லறையில் இயேசு அடக்கம் செய்யப்பட்டார் என்ற செய்தி வரலாற்று முறையில் மிகவும் நம்பகமானது.